ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிங்க் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு, வெங்காயம், தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம், வரமிளகாய் ஒரு 3 மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததா 2 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் கொஞ்சம் சீஸும் எடுத்திருக்கேன். அப்புறமா கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் கொஞ்சமும், தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா பால் ஒரு 200 மில்லிலிட்டர் மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் சூடாகிருச்சு. பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல போட்டுக்கலாம். பட்டரை போடுறேன். சீரகம் போட்டுக்கோங்க. நான் வெள்ளைப்பூடு, இஞ்சி போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், பட்டர் போட்டனால நல்ல வாசமாக இருக்குது. பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நெய் இல்லாட்டி நார்மல் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதோட இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடுறேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். நார்மலாக உங்களுக்கு ஸ்டோவ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீல கட்ட செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி வதங்கிருச்சு. நல்லாவும் வதங்க தேவையில்லை, ஏன்னா இதையும் போட்டு நம்ம வதக்கத்தான் கொஞ்ச நேரம் வதக்கத்தான் போகிறோம். அதால் அது ரொம்பவும் வதங்கவும் தேவையில்லை. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி, கரம் மசாலா இது 2ஐயும் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். இது நீங்கள் விருப்பம்னா போடலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இதில் இருக்க காரத்தை குறைச்சிருங்க. காரத்தை குறைச்சிட்டு ஒயிட் சாஸ் குவான்டிட்டியை கூட்டினீங்கன்னா நல்ல க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அவங்கள பாஸ்தா வேக வைக்கிறது எப்படின்னா, வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகும் போது பாஸ்தாவை நம்ம அதில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சின்ன சின்ன லீவ்ஸ் தெரியும். இது வந்து பார்ஸ்லி. நான் ஒரு ஃப்ளேவருக்காக இது பாயில் பண்ணும்போது இது போட்டுக்குவேன். பார்ஸ்லி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம். இது பாயில் பண்ணும்போது போடலாம், இல்லாட்டி நம்ம கடைசியாக செஞ்சதுக்கப்புறம் கூட ஃப்ளேவர் மாதிரி துவைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு பாஸ்தா. இப்போ அடுத்ததாக பேனை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகுறதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போது பட்டர் மெல்ட் ஆகிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் போடுறேன். கேரட், கேப்சிகம் இது 2ஐயும் போடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம கடைசியாக துவைக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்பவும் சாஃப்டாக தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதக்கினா சரி. நான் அன்றைக்கி கேரட்டும் கேப்சிகம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பீன்ஸ், மஷ்ரூம், ஈவன் பொசேஜஸ் கூட நீங்கள் விருப்பம்னா எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் இந்த பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக
பேன் எடுத்து பட்டர் போடுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகும் போது இதில் மைதா கொஞ்சம் போடுங்க. மைதா போட்டுட்டு நல்லா இது கலக்கி விடுங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் அதெல்லாம் நல்லா பாலோட மிக்ஸ் ஆகணும். இது கொஞ்சம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாலை போட்டுக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இது ஒரு நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகி. ஸோ இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைம் நான் கார்ன் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இது ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க கார்னால் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக பபிள்ஸ் வருது. இந்த டைமில் நம்ம பெஸ்ட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாவையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டா எப்படியும் இப்படி இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் போட்டால் ஸ்வீட் அண்ட் சவராக நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. நார்மலாக பஸ்டா வந்து இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவுறேன். அதோட ஒரிகானோ கொஞ்சம் போடுறேன். அவ்வளோதான், பிங்க் பாஸ்தா ரெடி ஆகியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.